ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தோட்டத்துக்கான டிப்ஸ். அதாவது நம்ம தொட்டியில் செடிகள் வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த தொட்டி மண்ணை மறுபடியும் யூஸ் பண்ணும் பொழுது, அதாவது ஒரு செடி நம்ம வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வேறு செடி மாற்றும் பொழுதோ, இல்லை ஒரு காய் செடி காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வேறு விதைகள் விதைக்கும் பொழுதோ அந்த மண்ணை மீண்டும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மண்ணை நல்லா காய வச்சுடுங்க. அந்த மண்ணை தரையில் கொட்டி நல்லா காய வச்சு உதிர்த்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தொட்டியில் நீங்கள் கொட்டி யூஸ் பண்ணலாம். இந்த மண்ணோட இன்னும் காய்ந்த இலை சருகுகள், அப்புறம் காய்ந்த களை செடிகள், காய்ந்த காய்கறி தோல் வேஸ்டேஜ், இந்த வெங்காயத்தோல் பழத்தோல்கள் இருந்தாலுமே அது நல்லா காய்ந்ததாக இருந்தால் அந்த மண்ணில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விதைகள் விதைக்கிறதோ, நீங்கள் புதிய செடியை நடவு செய்கிறதோ செய்யும் பொழுது அந்த மண் காய்ந்து ஈரமாகும் பொழுது தான் அதில் நுண்ணுயிரிகள் பெருக்கம் அடையும். ஈரமாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த மண்ணில் தான் நுண்ணுயிரிகள் பெருக்கம் அடையுன்றது கண்டிப்பாக கிடையாது. மண் காய்ந்து ஈரமாகும் பொழுது தான் அதில் நுண்ணுயிரிகள் பெருக்கம் அடையும். மண் நல்லா வளமாக இருக்கும்.